இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 121 1ஆம் வசனம். ஒரு சகோதரன் ஒரு நாள் காலை பொழுதில் மலையேறும் பொழுது அதிக பனி நிமித்தம் மேகம் முழுவதும் அவரை சூழ்ந்து கொண்டது. சில மீட்டர்கள் மட்டுமே அவரால் பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு நிமிடமும் 1 மணி நேரம் போல நீட்டப்பட்டது. முன்னேறி செல்லுவது மிகவும் சிரமமாக இருந்தது. அதனால் அவரது மனநிலை மிகவும் சோர்ந்து போனது. ஆனால் பின்னர் மதிய வேளையில் கொஞ்சம் கொஞ்சமாக பனி மேகம் கலைந்து அவர் முன் இருக்கும் கம்பீரமான மலைகள் தெரிந்தது. அவரை சுற்றி இருக்கும் சிகரங்களை அவரால் பார்க்க முடிந்தது. அந்த உயரமான சிகரங்களை ஏறிட்டு பார்த்தபோது அவரை அறியாமலேயே அவரது முகத்தில் சந்தோஷம் மலர்ந்தது. கலிலியோ என்ற விஞ்ஞானியும் கூட தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தார். அவருடைய டெலஸ்கோப்பின் மூலமாக வானத்தில் உள்ள ஏராளமான நட்சத்திரங்களை கண்டு களித்தார். அவருடைய ஆராய்ச்சியின் விளைவுகளே வான்வெளி விஞ்ஞான வளர்ச்சிக்கு பெரிதும் உதவின. அநேகர் தங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்காமல் அருகில் உள்ளவைகளையே நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அருகில் உள்ளவைகளையே தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒருவித கண் வியாதி வருவதுண்டு. இதனால் நாளடைவில் அவர்களுடைய கண்கள் தூரத்தை நோக்கும் சக்தியை இழந்து விடுகின்றன. ஆகவேதான் பிரபல கண் மருத்துவர்கள் நீங்கள் மலை உச்சிக்கு போய் உங்கள் கண்களை ஏறெடுத்து தூர பகுதிகளை நோக்கி பாருங்கள் என்று ஆலோசனை சொல்லுகிறார்கள். அப்பொழுது கண் நோய் நீங்கும், கண்கள் தெளிவடையும் என்பது அவர்களது கணிப்பு. சாத்தானுடைய துர்ச்செயல்களில் முக்கியமானது ஜனங்களை வெளிச்சத்திற்கு வரவிடாமல் அவர்களை இருளுக்குள்ளே அடைத்து வைத்திருப்பதுதான். இருளே ஆசீர்வாதம் என்று அவன் போதிக்கிறான். முடிவில் ஜனங்களின் மனக்கண்களை குருடாக்கி விடுகிறான். இன்னும் சிலருடைய கண்களை மிக அருகிலுள்ள உலக பிரச்சனைகளையே நோக்கி பார்க்கும்படி செய்து நித்தியமானவைகளை காணக்கூடாதபடி சாத்தான் தடுத்து விடுகிறான். அவர்களுக்கு எப்போதும் இம்மைக்குரிய கவலைகளும் இப்பிரபஞ்சத்துக்குரிய மயக்கங்களுமே சிந்தனைகளாய் இருக்கின்றன. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு ஒத்தாசை வர பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுங்கள். உங்கள் கண்களின் பார்வை நித்திய பர்வதம் வரை எட்டட்டும். அன்றைக்கு கர்த்தர் ஆபிரகாமை தனியாக அழைத்து கொண்டு போய் வானத்தை அண்ணாந்து பார் என்று சொன்னார். ஆம், அருகிலுள்ள பொருட்களை அவருக்கு காண்பிக்க கர்த்தர் சித்தம் கொள்ளாமல் வானத்தில் தான் சிருஷ்டித்த நட்சத்திரங்களை பார்க்கும்படி தூர பார்வையை அவருக்கு கட்டளையிட்டார். மட்டுமல்ல, உன்னுடைய சந்ததியும் இவ்விதமாய் இருக்கும் என்று அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆபிரகாம் அந்த நட்சத்திரங்களை எல்லாம் தன்னுடைய சந்ததியாக கண்டார். அந்த நட்சத்திரங்களிலேயே தன்னுடைய சந்ததியும் வேறுமான பிரகாசமான விடிவெள்ளியாகிய இயேசு கிறிஸ்துவையும் கண்டார். அவருடைய உள்ளம் களி கூர்ந்தது. இயேசு சொன்னார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று. ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு தேவை தூர பார்வை. இம்மைக்குரியவைகளை அல்ல, மறுமைக்குரிய நித்தியமானவைகளையே நாடுங்கள். நித்தியத்திற்குரியவைகளையும் மறுமைக்குரியவைகளையும் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஆண்டவரே தங்களை சுற்றி சூழ்ந்திருக்கிற ஏராளமான பிரச்சனைகளை பார்க்காதபடி அப்பா ஒரு தூர தரிசனத்தோடு ஆண்டவரே அப்பா கண்களை ஏறெடுத்து பார்க்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. எனக்கு ஒத்தாசை வர பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னது போல ஏறெடுத்து கர்த்தாவை நோக்கி பார்த்து கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.